Listen to the word what the gods gave you life. 1, 2, 3, go! Y2K of planet. 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 Y2K of எங்கள் அருமை சகோதரர் எஸ் ஷனாய் காட்வின் பெங்களூரு கர்நாடகாவிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். நன்றி காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்து ஏசாயா 44:3 உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசப்பா, மது மகனை மது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பு ராஜா, ஊற்றுமையா. மைட்டி ஹோலி ஸ்பிரிட் fill him Lord. உம்மை போல மறுரூபப்படுத்தும் எல்லா ஆவிக்குரிய கனிகளையும் ஆவிக்குரிய அபிஷேகத்தையும் வரங்களையும் பூர்ணமாய் அனுபவிக்கட்டும். திரளான மக்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இடமாற்ற அறிவிப்பு. அன்பார்ந்த நேயர்களே, 2012 ஜனவரி 1 ஞாயிறு மாலை 6 மணிக்கு நம் அனைவரும் இணைந்து புத்தாண்டை வரவேற்கும் இயேசு அழைக்கிறார் சிறப்பு புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் சென்னை புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை வளாகத்திற்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சாம், ஷாரன் மற்றும் ஸ்வீட்டி உங்களுக்காக இனிய பாடல்கள் பாடி இறைவனை மகிமைப்படுத்துவார்கள். 6 மணிக்கு சரியாக வந்து விடுங்கள். நான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசன வல்லமையோடு உங்களுக்காக வழங்கும்படியாக கர்த்தர் எனக்கு அருள் புரிவார் என்று நம்புகிறேன். இந்த கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. இயேசு அழைக்கிறார் சிறப்பு புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் சென்னை புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை வளாகத்திற்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இயேசு அழைக்கிறார் புது வருட ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் இடம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை நம்பர் 111 பிரிக்லின் சாலை, மேகலா தியேட்டர் அருகில், புரசைவாக்கம், சென்னை 7. இந்த வாரமும் பிளானட் Y2K வியூவர்ஸ் யாரெல்லாம் உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிறீங்களோ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. இடமாற்ற அறிவிப்பு.
அன்பார்ந்த நேயர்களே, 2012 ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிறு மாலை 6 மணிக்கு நம் அனைவரும் இணைந்து புத்தாண்டை வரவேற்கும் இயேசு அழைக்கிறார் சிறப்பு புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் சென்னை புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை வளாகத்திற்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சாம், ஷாரன் மற்றும் ஸ்வீட்டி உங்களுக்காக இனிய பாடல்கள் பாடி இறைவனை மகிமைப்படுத்துவார்கள். 6 மணிக்கு சரியாக வந்து விடுங்கள். நான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசன வல்லமையோடு உங்களுக்காக வழங்கும்படியாக கர்த்தர் எனக்கு அருள் புரிவார் என்று நம்புகிறேன். இந்த கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. இயேசு அழைக்கிறார் சிறப்பு புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் சென்னை புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை வளாகத்திற்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இயேசு அழைக்கிறார் புது வருட ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் இடம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை நம்பர் 111 பிரிக்லின் சாலை, மேகலா தியேட்டர் அருகில், புரசைவாக்கம், சென்னை 7. My dear friends, எனக்கு அன்பான நண்பர்களே, God today wants to very specially show us the power of prayer. இன்றைக்கும் தேவன் ஜெபத்தின் வல்லமையை மிக விசேஷமாக நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். Prayer is not a simple thing. ஜெபம் என்பது ஒரு சாதாரணமான எளிய விஷயம் அல்ல. Like talking to your friend, அது உங்கள் நண்பரோடு பேசுவது போன்றதல்ல. not like talking to your parents, உங்கள் பெற்றோர்களோடு உறவாடுவது போன்றதல்ல. not like talking and discussing things with your relatives. உங்கள் உறவினர்களோடு காரியங்களை சம்பாஷித்து பேசுவது போல அல்ல. No, prayer is more than that. ஜெபமோ அதை காட்டிலும் அதிகமானது. It has such a deep and powerful impact. மகா ஆழமான வல்லமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும். You know why? ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? Because prayer is talking to the Almighty God. ஏனென்றால் ஜெபம் என்பது சர்வ வல்லமையுள்ள தேவனோடு பேசி மகிழ்வதாகும். When you pray, நீங்கள் ஜெபிக்கும் போது don't think it's a simple thing. அதை ஒரு சாதாரண விஷயம் என்று நினைத்து விடாதீர்கள். Because you're talking to God Himself. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் வல்ல இறைவனோடு கூடவே பேசுகிறீர்கள். You're talking and telling Him whatever you need. உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் நீங்கள் அவரோடு கூட பேசி சொல்லுகிறீர்கள். You're talking to God. நீங்கள் தேவனோடு கூட பேசுகிறீர்கள். Yes, Philippians 4 verse 6 says in the Bible. ஆம், வேதத்தில் பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, In everything with prayer and petition and thanksgiving, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் present your requests to God. வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். In everything எல்லாவற்றை குறித்தும் with prayer and thanksgiving, ஜெபத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தோடு give your request to God. உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். We all know about the great scientist Isaac Newton. சர் ஐசக் நியூட்டன் என்ற மாபெரும் விஞ்ஞானியை குறித்து நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். You know, when he was a young boy, அவர் ஒரு வாலிப பையனாய் இருந்த பொழுது உங்களுக்கு தெரியுமா, his grandmother every time used to tell him daily pray. அவருடைய பாட்டி அம்மா ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஜெபி ஜெபி என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். And every day she used to pray for him. ஒவ்வொரு நாளும் பாட்டி அம்மாவும் ஐசக் நியூட்டனுக்காக ஜெபித்தார்கள். And she would say, Lord, make him a great person. ஆண்டவரே, இவனை ஒரு பெரிய ஆளாக மாற்றும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். On the back of those prayers that he grew up. அந்த ஜெபத்தின் பக்க பலத்தில் தான், பின்னணியில் தான் அவர் வளர்ந்த ஆளானார். We all know how he ended up. அவருடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோமே. The fact that we know about Isaac Newton today proves. இன்றைக்கு சர் ஐசக் நியூட்டன் அவர்களை குறித்து எவ்வளவு உண்மைகளை நாம் அறிந்திருக்கிறோமோ அவைகள் எல்லாம் அதற்கு ஆதார சான்றான நிரூபணங்களாய் இருக்கின்றன. He became a great and powerful leader in this world as a ஒரு scientist. விஞ்ஞானியாக இந்த உலகத்தில் சக்தி வாய்ந்த பெரிய தலைவராக அவர் திகழ்ந்தார். God can do that for you, my friend. என் நண்பர்களே, உங்களுக்கும் கூட தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். We may be young today. இன்றைக்கு நாம் இளமையாக இருக்கலாம். God will raise us up to great positions in this world. ஆனாலும் இந்த உலகத்திலே உயர்ந்த ஸ்தானங்களுக்கு, பதவிகளுக்கு தேவன் நம்மை உயர்த்தி நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். As great leaders. மாபெரும் தலைவர்களாக நம்மை மாற்றுவார். Let us today ask like little children. இன்றைக்கு நாம் சிறு குழந்தைகளைப் போல அவரிடத்தில் கேட்போம். As little children pray to God. சிறு பிள்ளைகள் தேவனை நோக்கி ஜெபிப்பது போல You know, ஜெபிப்போம். God loves little children so much. உங்களுக்கு தெரியுமா, சின்ன பிள்ளைங்கன்னா தேவனுக்கு ரொம்ப பிரியம். He loves people who are like little children. சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிற மக்களை அவர் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். So like little children, let us cry out and pray to God. ஆகவே சின்ன பிள்ளைகளைப் போல நாம் கர்த்தரை நோக்கி கதறி அழுது கூப்பிடுவோம். Let us cry out looking at no one else but only Jesus. வேறு யாரையும் பார்க்காம இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து கதறி அழுது கூப்பிடுவோம். Okay, what does God give us when we pray? நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு என்னென்னலாம் தருகிறார்? We know
that God listens to every prayer. ஒவ்வொரு ஜெபத்தையும் தேவன் செவி கொடுத்து கேட்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். But there are a few things that God very specially provides us. அதிலும் மிக விசேஷமாக சில காரியங்களை நம் ஜெபத்தை கேட்டு தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். Firstly, according to Luke 11:13. முதலாவது லூக்கா 11:13 பார்க்க போகிறோம். God gives every one of us his Holy Spirit. தேவன் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய பரிசுத்த ஆவியை தருகிறார். In these last days, God is pouring out his Holy Spirit upon all flesh without measure. இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் அளவில்லாமல் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். And to everyone who asks, to everyone who prays, God is willing to give his Holy Spirit. தேவனை நோக்கி ஜெபித்து கேட்கிற ஒவ்வொருவனுக்கும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை தாராளமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். This Holy Spirit is the Spirit of God himself. இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவராகவே இருக்கிறார். When we pray, the Holy Spirit takes our prayers to God. நாம் ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெபங்களை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். He intercedes for us. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். Yes, he is the connecting link between us and God. ஆம், அவர் நம்மையும் தேவனையும் இணைத்து வைக்கிறவராய் இருக்கிறார். He is the one who brings us close. அவரே நம்மை தேவனுக்கு நெருக்கமாய் கிட்டி சேர பண்ணுகிறார். Without the Holy Spirit, my friends, ஆமென் நண்பர்களே, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இல்லாவிட்டால் it is very hard to survive in this evil world. இந்த பொல்லாத உலகத்தில் உயிரோடு இருப்பது மிக மிக கடினம். The world will swallow us alive. இந்த உலகம் நம்மை உயிரோடே விழுங்கிவிடும். We need the strength that comes from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வரக்கூடிய பலம் நமக்கு தேவை. That is why in Matthew 3:11 we read, God is a God who baptizes us with fire and the Holy Spirit. ஆகவேதான் நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று மத்தேயு 3:11 வாசிக்கிறோம். God will make us burn with fire. தேவன் நம்மை அக்கினியாய் எரிய வைப்பார். Burn with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் எரிந்து பிரகாசிக்க So that வைப்பார். we can never be shaken. ஒருபோது நாம் அசைக்கப்படக்கூடாதவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்வார். Why do we need the Holy Spirit? ஏன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை? As we know, 2 Corinthians 3:17. 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறபடியே, Where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. There is complete freedom. அங்கே முழுமையான சுதந்திரம் உண்டு. There is complete liberty from the works of the devil and from the opposition. எல்லா விதமான பிசாசின் கிரியைகளில் இருந்தும் எதிர்ப்பின் சக்தியிலிருந்தும் பூரண விடுதலை உண்டு. It gives us complete liberty. அது நமக்கு முழுவதுமான ஒரு சுதந்திரத்தை விடுதலையை தருகிறது. Satan will not be able to touch us. சாத்தான் நம்மை தொட முடியாதவனாய் போவான். He will not be able to turn us over. ஒருபோதும் அவன் நம்மை கவிழ்த்து போடவே முடியாது. Because when we pray, ஏனென்றால் நாம் ஜெபிக்கும் போது, according to Job 1:9 and 10, யோபு 1:9 வசனங்களின்படி, God puts a hedge around us. தேவன் நம்மை சுற்றிலும் ஒரு வேலியை அடைக்கிறார். He puts a hedge around us and he covers us. நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து நம்மை அவர் மூடி பாதுகாக்கிறார். So that no power of the world, உலகத்தின் எந்த சக்தியும், no power of the devil, எந்த பிசாசின் சக்தியும், no power of the spirits of the world எந்த உலகத்தின் எந்த ஆவியின் சக்தியும் will be able to touch us. நம்மை தொட முடியாமல் போகும். He will be a wall of fire around us. நம்மை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாயிருப்பார். We will only be burning with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் நாம் எரிந்து ஜுவாலித்துக் கொண்டிருப்போம். From this day on, my friends, ஆனாலும் என் நண்பர்களே, இன்று முதல் He will make others know that you are God's child. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் செய்வார். And you cannot be touched, யாரும் உங்களை தொட முடியாதவர்களாய் நீங்கள் cannot மாறுவீர்கள். be shaken, அசைக்கப்பட முடியாதவர்களாய் but மாறுவீர்கள். only you will shake ஆனால் others. மாறாக மற்றவர்களை நீங்கள் அசைப்பீர்கள். Right now, as I'm speaking, God is giving us this நான் blessing. உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற இப்பொழுதே கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார். Let's thank the Lord and receive it with all our heart. நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி இதை பெற்றுக்கொள்வோமாக. You know, I went to a shooting of a song recently. சமீபத்திலே ஒரு பாடல் படப்பிடிப்புக்காக நான் போயிருந்தேன். We went to a different location and we started shooting the song from early morning. ஒரு வித்தியாசமான இடத்திற்கு போய் அதிகாலை துவங்கி இந்த பாடலை பதிவு செய்ய துவங்கினோம். And it went on for till 11-12 o'clock in the afternoon. படப்பிடிப்பு ஏறக்குறைய 11 மணி 12 மணி வரை பகல் வரை தொடர்ந்து நடந்தது. We completed half the song and it was going well. பாதி பாடல் வரை நாங்கள் படம் பிடித்து முடித்தோம். எல்லாம் சுமூகமாக நன்றாய் போய் கொண்டிருந்தது. But suddenly there was some loud noises and people came running. ஆனால் திடீரென்று பார்த்தால் ஒரே கூச்சல், மக்கள் ஓடி வந்து They கொண்டிருந்தார்கள். came running and they shouted and they said, "No, you must stop the shooting right now." ஓடி வந்த அவர்கள் ஒரே சத்தம் போட்டு உடனே படப்பிடிப்பை நிறுத்த வேண்டும், இங்க படப்பிடிக்க கூடாது என்று சொன்னார்கள். They were opposing us to
continue any further. நாங்கள் மேற்கொண்டு அங்கே படப்பிடிப்பை தொடரக்கூடாதபடிக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். They said we had to get some permit for the land and etc. அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் முன்னமே அனுமதி வாங்கி இருக்க வேண்டும், செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறதே, செய்யவில்லையே என்று சொன்னார்கள். But we had already got all the permit. They were just making some trouble. ஏற்கனவே நாங்கள் அனுமதி பெற்றுதான் அங்கே போயிருந்தோம். ஆனால் வந்த அவர்கள்தான் தொந்தரவு செய்ய முற்பட்டார்கள். There was much opposition at that time. அந்த நேரத்தில் அதிகமான எதிர்ப்பு வலுத்தது. They said we had to leave that place immediately. உடனே அந்த இடத்தை நாங்கள் காலி செய்து புறப்பட வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். We didn't know what to do. என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. I just closed my eyes as I sat down and I started praying. நான் கீழே உட்கார்ந்து கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தேன். Just for 2 minutes I said, Lord, I don't know what to do here. கர்த்தாவே, இங்க என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று 2 நிமிடங்களுக்கு தான் சொன்னேன். Lord, we are doing your work. கர்த்தாவே, உம்முடைய வேலையை நாங்கள் செய்கிறோம். How can people oppose us? எப்படி இந்த மக்கள் வந்து எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? Lord, let there be peace in this place. கர்த்தாவே, இந்த இடத்தில் உம்முடைய சமாதானம் நிலவுவதாக என்றேன். That's all I said. அவ்வளவுதான் நான் சொன்னேன். When I opened my eyes, என் கண்களை திறந்து பார்த்தேன். the whole scenery of fighting, it all changed. அந்த சண்டை காட்சி முற்றிலும் முழுவதும் தலைகீழாய் மாறிவிட்டது. People who are almost about to hit each other were holding hands and they were talking. ஏறக்குறைய ஒருவர் அடித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் காணப்பட்ட மக்கள் இப்பொழுது ஆதரவாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். That was the sight I saw when I opened my eyes. என் ஜெபத்தை முடித்து நான் கண்களை திறந்த பொழுது நான் கண்ட காட்சி அதுதான் ஆகும். One second I thought it was a dream. ஏதோ கனவுதான் காண்றோம் போல இருக்குதுன்னு ஒரு வினாடி நினைத்தேன். Because God made such an impact to that small prayer. ஏன் அந்த சிறு ஜெபத்திற்கு அவ்வளவு பெரிய தாக்கத்தை தேவன் உண்டாக்கினார். That is why he says, I will give you great unimaginable things. ஆகவேதான் உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லுகிறார். He will be a wall of fire around us and let no enemy touch us. எந்த சத்துருவும் நம்மை தொட முடியாதபடி ஒரு அக்கினி மதிலை நம்மை சுற்றிலும் அமைப்பார். No power of the devil touch us. பிசாசின் எந்த சக்தி நம்மை தொட முடியாமல் போக செய்வார். No temptation of this world to இந்த overcome. உலகத்தின் எந்த பாவ சோதனை நம்மை ஜெயிக்கவே முடியாது. According to Romans 8:26, the Holy Spirit helps us in our weaknesses. ரோமர் 8:26 படி நம்முடைய பலவீனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறபடியால் இப்படி And he ஆகும். helped Jesus when he was in this world. உலகத்தில் இயேசு இருந்த நாட்களில் அவர் இயேசுவுக்கு உதவி செய்தார். When the devil tried to overcome him with temptation, பிசாசு சோதனைகளை கொண்டு அவரை ஜெயிக்க முற்பட்ட போது the Holy Spirit helped Jesus in his weakness. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு அவருடைய பலவீனங்களிலே உதவி செய்தார். Today in our everyday situation, my friend, இன்றைக்கும் கூட என் நண்பர்களே, நம்முடைய அனுதின வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் in every moment where we face some weakness, சில பலவீனங்களை நாம் சந்திக்கக்கூடிய எல்லா சன பொழுதுகளிலும் face some temptation, ஏதாவது சோதனைகளை எதிர்கொள்ளும் போதெல்லாம் God will send his Holy Spirit to protect us. நம்மை பாதுகாக்கும்படி தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார். I feel like singing a song right now. இப்பொழுதும் ஒரு பாடலை பாட வேண்டும் என்பது போல் நான் உணர்கிறேன். When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. Sing, I will sing, I will sing, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David. When the Spirit of the Lord, when the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. Oh, I will dance, I will dance, I will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced. I will dance like David danced. And I will sing like David sang. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Now will you close your eyes and submit yourself to God? இப்பொழுதே கண்களை மூடி உங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பீர்களா?
Today, God will enable you to see His power through prayer. இன்று ஜெபத்தின் மூலம் நீங்கள் அவருடைய வல்லமையை காணக்கூடிய வல்லவர்களாய் தேவன் உங்களை மாற்றுவார். Right now, cry out to God, my friend, என் நண்பர்களே, இப்பொழுதே தேவனை நோக்கி கதறி கூப்பிடுங்கள். because He is here. ஏனென்றால் அவர் இங்கே வந்திருக்கிறார். And He is willing to give you anything in your life. உங்கள் வாழ்க்கையில் எதையும் கொடுக்க அவர் மனதாய் இருக்கிறார். He is just waiting to give you anything. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அதை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். Just waiting to bless you. உங்களை ஆசீர்வதிக்கும்படி காத்திருக்கிறார் அவர். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. For we are experiencing your power. உம்முடைய வல்லமை நாங்கள் அனுபவிக்கிறபடியால் உமக்கு நன்றி. Experiencing your anointing. அபிஷேகத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. Let them receive the power through your anointing right now. உம்முடைய அபிஷேகத்தின் மூலம் இப்பொழுதே நாங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வோமாக ஆண்டவரே. Power against the devil. பிசாசுக்கு எதிரான வல்லமையை தாரும். Power against the forces of the world. உலகத்தின் ஆவிகளின் சக்திகளுக்கு விரோதமான வல்லமையை தாரும். Let nothing be able to overcome them. ஒன்றுமே அவர்களை ஜெயிக்கக்கூடியதா இருக்க கூடாது ஆண்டவரே. Be a wall of fire around them, Lord. இவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பீராக. Through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையின் மூலம் அப்படி Let the devil see Holy Spirit burning in them and let him leave. இவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை பற்றி எரிகிற பிசாசு பார்த்து விலகி ஓடட்டும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே Let them drive out demons. இவர்கள் பிசாசுகளை துரத்துவார்களாக. Filling you with the power of God. தேவ வல்லமையால் உங்களை நிரப்புகிறார். Receive His anointing, my. அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். He's healing your organs. உங்கள் சரீர உறுப்புகளை அவர் சுகப்படுத்துகிறார். He's healing the problems in your heart. உங்கள் இருதயத்தில் இருக்கிற கோளாறுகளை அவர் குணமாக்குகிறார். He's healing the sorrow in your heart. உங்கள் இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை அவர் ஆரோக்கியமாக்குகிறார். He's healing pain and agony that you suffer. எந்தெந்த வேதனை வழியில் நீங்கள் தவித்து கஷ்டப்படுகிறீர்களோ அதை இப்பொழுது நீக்கி உங்களை குணமாக்குகிறார். Yes, the Lord has seen every tear that you might have shed these days. ஆம், இந்த நாட்களிலே நீங்கள் சிந்தின ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் கர்த்தர் கண்டார். And He says, no more will my children shed tears. அவர் சொல்லுகிறார், இனி என் பிள்ளைகள் ஒரு நாளும் கண்ணீர் சிந்த போவதில்லை. I will make them see the power of their prayer. அவர்கள் தங்கள் ஜெபத்தின் வல்லமையை காண நான் அருள் புரிய போகிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Lord, touch them. கர்த்தாவே, இவர்களை தொடும். Never cry again. இனி திரும்ப இவர்கள் ஒருபோதும் அழவே கூடாது. Take away this burden from their heart, Lord. இந்த பார சுமையை இவர்கள் இருதயத்தை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. Take away the sorrow from their heart. இவர்கள் மன துக்கத்தை இவர்களை விட்டு அகற்றி விடுவீராக. Bring a blessing in their life. வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேரும். Bring a blessing in their families. உங்கள் குடும்பங்களுக்குள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Touching us. எங்களை தொட்டபடியால் உமக்கு நன்றி. My friends, shall we thank and praise God for one moment for what He has done? நண்பர்களே, தேவன் நமக்கு என்ன செய்தாரோ அதற்காக ஒரு சனப்பொழுது அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிப்போமா? Thank you, Lord. We receive you. உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. We receive your miracle. உம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. And we give glory to your name, Lord. உம் திருநாமத்துக்கே மகிமையை In செலுத்துகிறோம் Jesus' ஆண்டவரே. name we pray. இயேசுவின் நாமத்திலே. Amen. எங்கள் அருமை சகோதரி எஸ் ஹில்டா ஆரோக்கியசாமி மயிலாடுதுறை நாகப்பட்டினத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். எம்எஸ்சி படிப்பை ஆண்டவன் அருமையாக முடிக்க கிருபை செய்தார். அதற்கு நன்றி காணிக்கை என்று அனுப்பி இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை எசேக்கியேல் 36:11 படி ஆசீர்வதிப்பாராக. பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். இயேசப்பா, இந்த வசனத்தின்படி ஒரு மகளுக்கு பாக்கியத்தை தாரும். அரியர்ஸ் எல்லாம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த பெண்டிங் அரியர்ஸ் 3 வருட அரியர்ஸ் வரட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். அப்பா, குடும்பத்திலே சமாதானத்தை தாரும். எங்கள் அருமை சகோதரன் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு உமது வெளிச்சத்தை பூர்ணமாக கொடுத்து உமது சித்தத்தை நிறைவேற்றும் உமது உத்தம மகனாக அவரை உபயோகப்படுத்தும். அருமை சாமியல் ஜான் பீட்டரையும் ரொசாரியோ ஜான் பாலையும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனம் பண்ணும். பெற்றோர் மிஸ்டர் சாமிக்கண்ணும் மிஸ்ஸஸ் மேரி அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து சுகமாய் காப்பாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இடமாற்ற அறிவிப்பு. அன்பார்ந்த நேயர்களே, 2012 ஜனவரி 1 ஞாயிறு மாலை 6 மணிக்கு நம் அனைவரும் இணைந்து புத்தாண்டை வரவேற்கும் இயேசு அழைக்கிறார் சிறப்பு புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் சென்னை புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை வளாகத்திற்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சாம், ஷாரன் மற்றும் ஸ்வீட்டி உங்களுக்காக இனிய பாடல்கள் பாடி இறைவனை மகிமைப்படுத்துவார்கள்.
6 மணிக்கு சரியாக வந்து விடுங்கள். நான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசன வல்லமையோடு உங்களுக்காக வழங்கும்படியாக கர்த்தர் எனக்கு அருள் புரிவார் என்று நம்புகிறேன். இந்த கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. இயேசு அழைக்கிறார் சிறப்பு புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் சென்னை புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை வளாகத்திற்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இயேசு அழைக்கிறார் புது வருட ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் இடம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை நம்பர் 111 பிரிக்லின் சாலை, மேகலா தியேட்டர் அருகில், புரசைவாக்கம், சென்னை 7. எங்கள் அருமை சகோதரி டீனா ராஜேந்திரன், சகோதரர் ராஜேந்திரன் அருளப்பன் மலேசியாவில் இருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். இயேசு அழைக்கிறார் உத்தம பங்காளராக இருந்து பல லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு இன்று 31வது வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. God bless you abundantly. பிலிப்பியர் 4:19 படி என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இயேசுப்பா, இதை உறுதிப்படுத்தும். உங்கள் சகோதரன் முத ஆவியினால் நிரம்பி இருக்கட்டும். இன்று முதல் வெளிச்சம் அவருடைய இருதயத்தில் பிரகாசிக்கட்டும். எங்கள் சகோதரிக்கு நல்ல சுகம், குடும்பம் முழுவதிலும் செழிப்பு, ஆவியானவருடைய வழிநடத்துதலை தந்து கனம் பண்ண சுவாமி. ஜோனத்தானுக்கும் எட்வினுக்கும் ஏற்ற துணையை சீக்கிரமாய் தாருங்க. எவ்வளோ ஜெபித்திருக்கிறோம். உடனே இந்த அற்புதத்தை செய்யும். அவர்களை கனம் பண்ணும். வேலையை ஆசீர்வதியும். மகளுக்கு ஞானத்தை கொடுத்து எதிர்காலத்தை செழிக்கச் செய்யும். அவளுக்கும் பாக்கியத்தை பெருகச் செய்யும். நிஷா வாழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அன்பார்ந்தவர்களே, இயேசு அழைக்கிறார் வெளியீடுகளான கேலண்டர், கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் DVD, டைரி, பாக்கெட் கேலண்டர் ஆகியவற்றை வாங்கி ஆசீர்வாதம் பெறுங்கள். 2012 வருடத்திற்கான கேலண்டரின் விலை நன்கொடை ரூபாய் 30 மட்டுமே. 2012 ஆண்டிற்கான பெரிய டைரியின் விலை நன்கொடை ரூபாய் 200 மட்டுமே. மீடியம் டைரி நன்கொடை ரூபாய் 150 மட்டுமே. சிறிய டைரி நன்கொடை ரூபாய் 90 மட்டுமே. 2012 ஆண்டின் பாக்கெட் கேலண்டர்களின் விவரம்: 25 கேலண்டர்கள் அடங்கிய பாக்கெட் நன்கொடை ரூபாய் 20. 50 கேலண்டர்கள் அடங்கிய பாக்கெட் நன்கொடை ரூபாய் 40. 100 கேலண்டர்கள் அடங்கிய பாக்கெட் நன்கொடை ரூபாய் 70. இயேசு அழைக்கிறார் டைரிகள் மற்றும் கேலண்டர்களை பெற்றுக்கொள்ள உங்கள் செல்போனில் 909 409 9977 என்ற தொலைபேசி எண்ணிற்கு SMS அனுப்புங்கள். எங்களது வெளியீடு உங்களை வந்தடையும். மேலும் இயேசு அழைக்கிறார் மாதாந்திர பத்திரிகையில் உள்ள ஆர்டர் படிவத்தை பூர்த்தி செய்து மொத்த நன்கொடையை ஜீசஸ் கால்ஸ் என்ற பெயரில் டிராஃப்ட் மூலம் அனுப்ப வேண்டிய முகவரி: ஜெபகோபுரம் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மேலும் www.jesuscalls.org என்ற எங்கள் இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் செய்யலாம். மட்டுமல்ல, உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரங்களிலும் இந்த வெளியீட்டை பெற்றுக்கொள்ளலாம்.